ஜெய்பீம். நமோ புதாய. ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். புத்தரும் அவர் தம்மமும் பாபாசாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூலிலிருந்து 61ஆம் பாகத்துல நம்ம இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம். இதுவரை நடந்த பகுதிகள் அனைத்தும் ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு. இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நூல் 4 மதமும் தம்மமும் அந்த பகுதியை முழுதா முடிச்சிட்டோம். அதைத் தொடர்ந்து நூல் 2 சமய மாற்று செயற்பாடுகளை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சமய மாற்று செயற்பாடுகள்ல 8 பகுதிகள் இருக்கு. இதுவரை நம்ம 3 பகுதிகளில் முடிச்சிருக்கிறோம். அதாவது கடந்த வாரம் 3வது பகுதியில் பிம்பிசாரரின் சமய மாற்றம் மற்றும் சாரிபுத்தர் முகல்லானாவின் சமய மாற்றம் இதை நம்ம முடிச்சோம். இந்த வாரம் நம்ம அநாத பிண்டிகருடைய சமய மாற்றத்தை பார்க்க போறோம். அநாத பிண்டிகா அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் பௌத்தத்தில். புத்தர் வாழ்ந்த காலத்தில் புத்தருடைய போதனைகள் பல பேரை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆதரவு அளித்து பொருள் உதவி செய்தவர் அநாத பிண்டிகர். இந்த அநாத பிண்டிகருடைய வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் கொடுத்தது தான் அந்த ஜேதாவன் ஸ்ராவஸ்தி. நமக்கு தெரியும், கோசல நாட்டு தலைநகர் ஸ்ராவஸ்தியில தான் புத்தர் அதிக நாள் தங்கியிருந்ததா நம்ம படிச்சிருக்கோம். புத்தர் புத்தகத்திலேயே ஜேதாவனம் அப்படிங்கிற பகுதி அடிக்கடி குறிப்பிடப்பட்டிருக்கும். புத்தர் ஜேதாவனத்தில் ஸ்ராவஸ்தியில் தங்கியிருக்கும் பொழுது அப்படின்னு வரும். இந்த காந்தக் குடில் அப்படிங்கிற இடம் ஜேதாவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடில். அதுல தான் புத்தர் பெரும்பாலும் தங்கியிருப்பார். இப்போதைய உத்தரப்பிரதேசத்துல இந்த ஜேதாவனம் இருக்கு. இந்த ஜேதாவனத்தை உருவாக்கி கொடுத்தவர் அனந்த பிண்டிகா தான். இது இன்னைக்கும் உத்தரப்பிரதேசத்துல டூரிஸ்ட் ஸ்பாட்டா இது இருக்கு. நிறைய பௌத்த பிக்குகள் அங்க வந்துட்டு போவாங்க. ஜேதாவனம். இந்த ஜேதாவனத்தை அனந்த பிண்டிகா தர்றது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. ஒரு தடவை அனந்த பிண்டிகா புத்தரை பார்த்து, உங்களுக்கு இங்க ஒரு ஆசிரமம் நான் செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. புத்தர் சரின்னு சொல்றாரு. உடனே அநாத பிண்டிகா சரியான இடத்தை தேடி அலைகிறாரு. இங்க கோசல நாட்டுல ஸ்ராவஸ்தியில. அதாவது மக்களுக்கு எளிதா வந்துட்டு போற மாதிரி இருக்கணும், அதே சமயத்துல அது கொஞ்சம் ஒரு தனிமையாக அமைதியான ஒரு இடமாவும் இருக்கணும். அப்பதான் அந்த ஆசிரமத்துக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தேடுறாரு. அப்படி தேடும் போது அவருக்கு இந்த ஒரு பார்க் ஒன்று கண்ணில் படுது. அது ரொம்ப நல்லா இனிமையா இருக்கு, ஒரு பரந்த பிரதேசம். அதே சமயத்துல நகரத்துக்கு வெகு அருகாமையில் இருக்கு. யார்கிட்ட இருக்கு இதை நம்ம வாங்கி புத்தருக்கு ஆசிரமம் அமைச்சிடலாம் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அது தெரியுது, அது கோசல நாட்டு இளவரசருடைய பார்க் அது. உடனே இளவரசரை சந்தித்து, இளவரசர் பேர் ஜேதா, அவரை போய் சந்திச்சு இந்த பார்க்கை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இளவரசர் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றாரு. அனந்த பிண்டிகா மறுபடியும் மறுபடியும் அவரை ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன பண்றாரு, சரி நான் இந்த பார்க் ஃபுல்லா நீ தங்க காசுகளால நிரப்பிட்டீன்னா நான் வேணா தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அனந்த பிண்டிகா போய் அவருடைய செல்வம், அவர் மிகப்பெரிய செல்வந்தார் ஒரு, அதனால என்ன பண்றாரு, அவர் போய் எல்லா அவருடைய பொருள் எல்லாமே எடுத்துட்டு அதுல தங்க காசுகள்லாம் வச்சு இந்த பார்க்கை நிரப்ப ஆரம்பிக்கிறார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி முடிஞ்சிருது. அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட மட்டும் பத்தலை. உடனே அவங்களோட ஆட்களை வண்டியில் அனுப்புறாரு, போய் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அந்த சமயத்தில் இளவரசர் இதை கேள்விப்பட்டு ஓடி இல்லை இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், ஏன்னா யாராலையும் இந்த மாதிரி கொடுத்து வாங்க முடியாது, அதனால தங்கத்தினால நிரப்புனா வேணா தரேன் அப்படின்னு நான் விளையாட்டுக்கு சொன்னதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நிஜமாலுமே நிரப்ப ஆரம்பிச்சிட்டிங்க, நான் இது எப்படி இருந்தாலும் நான் கொடுக்க போறதில்லை அப்படின்னு சொல்றாரு இளவரசர். உடனே இது அங்க இருக்கக்கூடிய கோர்ட் அதுக்கு போகுது, அந்த சபைக்கு போகுது. சபைக்கு போன உடனே அங்க 2 பக்கம் விசாரிச்சுட்டு கடைசியில அங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, இளவரசர் செய்தது தான் தவறு, ஏன்னா வாக்கு கொடுத்துட்டா கொடுத்தது தான், அதை மீற முடியாது, அதனால
அவர் வந்து அதை நிரப்பினா தான் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இளவரசர் வந்து மனம் திருந்தி என்ன சொல்றாருன்னா, சரி பரவாயில்ல, நீங்க போனது போகட்டும், மிச்சம் இருக்கிற அந்த பகுதியை என்னோட தானமாவே நான் கொடுத்துட்றேன். அதனால இந்த பார்க்க நீங்க ஆசிரமம் வைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படிதான் அது வந்து வந்ததாக வரலாறு. அப்ப அந்த மிச்சம் இருக்கிற பகுதியில ஒரு நுழைவாயில் கட்டுறாரு அவரு ஜேதா. இந்த முழு பிரதேசமும் ஒரு மிகப்பெரிய ஆசிரமம் அமைச்சு அதுல வந்து நிறைய செலவு செய்து அன்னதப்பட்டிக்கு அதை வந்து மிகப்பெரிய ஆசிரமம் அமைக்கிறாரு. அதே மாதிரி புத்தர் வாழ்ந்த காலத்துல அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு அவரே தான் தொடர்ந்து கொடுக்குறாரு. அது தவிர நிறைய புத்த பிக்குகளுக்கு வந்து அவர் அன்னதானம் கொடுக்குறாரு. அந்த நுழைவாயில்ல வந்து ஒரு என்ட்ரன்ஸை வந்து இளவரசர் கட்டுறார் ஜேதா. அதனாலதான் அது வந்து ஜேதாவனம். என்னதான் அனந்த பிண்டிகா வந்து அவருடைய அவ்வளவு பொருள் கொடுத்து வாங்கியிருந்தாலும் அது வந்து அந்த இளவரசர் பெயர்ல தான் அது இன்னைக்கும் அழைக்கப்படுகிறது, ஜேதாவன. ஒரு சில குறிப்புகள்ல அனந்த பிண்டிக ஜேதாவன அப்படின்னு ரெண்டு சேர்ந்து இருக்கும். இது ஏன் ரொம்ப மிக முக்கியத்துவமான ஒரு இடமா இருக்கு அப்படின்னா, இந்த அனந்த பிண்டிகாவுடைய ஜேதாவனத்துல தான் 19 மழைக்கால வாசத்தை புத்தர் கழித்திருக்கிறார். அதாவது மழை காலங்கள்ல புத்த பிக்குகள் ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போக மாட்டாங்க. மற்ற காலங்கள் எல்லாமே அவங்க வந்து பயணம் மேற்கொண்டு, அதுவும் நடைப்பயணம் தான், நடந்தே போய் மக்களை சந்திச்சு அவங்க வந்து அவங்களுக்கான சேவைகள் செய்யணும். உட்கார்ந்த இடத்துல இருந்து மக்கள் அவங்களை தேடி வந்து காணிக்கை கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது. இவங்க எல்லாம் வந்து இவங்களே போய் மக்களை சந்திச்சு அவர்களா கொடுக்கிற தாமாக மனமு வந்து கொடுக்கக்கூடிய தானத்தை மட்டும்தான் பெற்றுக்கொண்டு சேவை செய்யணும், தம்ம சேவை செய்யணும். அப்படிதான் அந்த காலத்துல புத்தர் ஏற்படுத்தி வைத்திருந்த வழக்கம். அப்ப அந்த மழை காலத்துல இவங்க போக மாட்டாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிடுவாங்க. அந்த இடத்த வந்து பெரும்பான்மையான ஒரு மடங்கள் இருக்கும், இல்ல யாராவது இந்த மாதிரி உதவி செய்யறவங்களுடைய இடங்கள் இருந்ததுன்னா அங்க தங்கிக்குவாங்க பிக்குகள். ஒன்றும் இல்லைன்னா அப்படின்னா மரத்தடியில கூட தங்கிக்குவாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் 19 மழைக்கால வாசம். இப்பதான் புத்தர் வந்து 45 ஆண்டுகள் தொடர்ந்து போதித்தாருன்னு நமக்கு தெரியும். அவருடைய 35வது வயதுல அவர் ஞானம் எய்துறாரு. 80 வயது வரைக்கும் அவரு தம்ம சேவை புரிகிறார். அப்படின்னா அப்ப 45 ஆண்டுகள். இந்த 45 ஆண்டுகள்ல ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மழைக்காலம் வந்திருக்கும். அது வந்து 45 மழைக்காலம். அதுல வந்து 19 மழைக்காலத்தை இவர் வந்து ஸ்ராவஸ்தில தங்குறார். அந்த அத்தகைய ஒரு மிக வரலாற்று முக்கியத்துவமான இடம் தான் இந்த அனந்த பிண்டிகருடைய ஜேதாவனம். அனந்த பிண்டிகாக்கு இயற்பெயர் வந்து சுதத்தா. சுதத்தா அப்படின்னா சுகம் அளிப்பவர். சுதத்தா அப்படின்னு சுக தத்தான கொடுக்கப்படும் சுதத்தா. அந்த ஜேதாவனத்துல அனந்த பிண்டிகருக்குன்னு தனியா ஒரு ஸ்தூபியும் இருக்கு. ஏன்னா இவர் வந்து புத்தர் வாழ்ந்த காலத்திலேயே இறந்தும் போயிடுறாரு. அவர் இறந்த பிறகு அந்த காலத்துல ஸ்தூபி அமைக்கும் வழக்கம் இருந்தது. அவருடைய ஜேதாவனத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஸ்தூபி, அதனுடைய மிச்சம் இன்னைக்கும் நம்ம பார்க்க முடியுது அங்க ஜேதாவனத்துல. மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்தூபி. ஓகே, ஸோ இவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் மிகுந்த ஒரு நபர் அனந்த பிண்டிகா அப்படின்னு பௌத்த நூல்கள்ல. அவரை முதல்ல புத்தர் எப்போ சந்திச்சாரு, அவர் எப்படி வந்து பௌத்தத்தின் பால் ஈர்க்கப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். அனந்த பிண்டிகரின் சமயம். சுதத்தா அப்படிங்கிற ஒரு நபர் கோசல நாட்டுல தலைநகர்ல வாழ்ந்துட்டு வர்றார். கோசல நாட்டோட மன்னர் வந்து பசை நதி. அந்த மன்னரோட கருவூல அதிகாரி, ட்ரெஷரர் தான் சுதத்தா. மிகப்பெரிய செல்வந்தர். ஆனா அதே சமயத்துல அவர் என்ன, ஆதரவற்றோருக்கு தானம் அளிக்கும் குணம் படைத்தவர். அதனால அநாத பிண்டிகா, அநாதா அப்படின்னா ஆதரவற்றவர்கள், அநாதன்னு சொல்லுவாங்க. பிண்டிகான தானம் கொடுத்தது, அநாத பிண்டிகா அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஆனா ஆக்சுவலா அவருடைய பேர் வந்து சுதத்தா. ஒரு முறை ஒரு அபிஷியல் ரீசனுக்காக ராஜகிரிக்கு போறாரு சுதத்தா. ராஜகிரியில தன்னுடைய தங்கையை வந்து ஒரு மேற்பார்வையாளருக்கு மனம் முடித்து கொடுத்துள்ள ஊர் அது. அதனால அங்க போன ராஜகிரியில பிசினஸ் விஷயமா போன உடனே அவங்க தங்கச்சி வீட்டுக்கும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்க வந்து ஒரு தடபுடலான சமையல் உருவாகிருச்சு. சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய விருந்துக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இது பார்த்த உடனே ஏதோ திருமண விழா நடக்குது போல இருக்கு, இல்லை ஏதோ மன்னர் ஏதோ வராரோ அப்படின்னு சுதத்தா நினைச்சிடுறாரு. என்னன்னு கேட்டாக்கா புத்தரும் அவருடைய சீடர்களும் அங்க வராங்க
அப்படின்னு கேள்விப்படுறாரு. அப்போ உடனே அவருக்கு வந்து ரொம்ப ஆவலோட புத்தரை வந்து கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் புத்தரை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறாரு. இவருடைய உறவினர் வந்து சுபுத்தி அப்படின்னு புத்தருடைய ஒரு 10 முதன்மை சீடர்கள்ல சுபுத்தி ஒருத்தர். அப்போ அனந்த பெண்டிகரோட உறவினர் தான். அதனால அவர் வந்து கேள்விப்பட்டிருக்காரு. உடனே கண்டிப்பா நான் புத்தரை பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. புத்தரை போய் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ உணவெல்லாம் முடிஞ்ச பிறகு புத்தர்கிட்ட ஏதாவது சமய சொற்பொழிவு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. புத்தகம் வந்த உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு புத்தர் ஆரம்பிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்துறது யார்? இப்போ ஈஸ்வரர் அப்படிங்கிற படைப்பு கடவுளா? அவர் புத்தர் கேட்ட உடனே அந்த காலத்துல இருந்த நம்பிக்கை வந்து ஈஸ்வரர் தான், ஒரு பரம்பொருள். அதுதான் வந்து எல்லாத்தையும் உருவாக்குது, அதுதான் எல்லாத்தையோடைய வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துது, அனைத்தும் அதுவே, அவனன்றி ஓரணுவும் அதை அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த பரம்பொருள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பரவலாக்கி செய்து வைத்திருந்த காலம் அது, அதான் வேத காலம் அது. அப்போ ஈஸ்வரர் அப்படிங்கிற படைப்பு கடவுள் தான் நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்துதா? அப்படி ஈஸ்வரர் தான் நம்ம கட்டுப்படுத்துறதா இருந்தா, உயிரினங்கள் எல்லாமே அவருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படுவதாக இருந்தா சுயமா எதுவுமே செய்ய முடியாதுல்ல எந்த உயிரினத்தாலையும். எல்லாமே அவர் தான் செய்யறாரு. அப்ப உயிரினங்களுக்குன்னு தானா செய்யறதுக்கு எதுவுமே இருக்காது. இதுதான் சர்வசக்தி, அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சாலும் அது அவனால தான் அசையுது. அப்ப அவன் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு ஆயிடுது. அப்ப நம்மெல்லாம் எப்படி, நம்மெல்லாம் ஒரு குயவனால் படைக்கப்படும் மண்பாண்டங்கள் போல். ஒரு குயவன் எப்படி வந்து மண் சட்டி செஞ்சு வைக்கிறான், அந்த மாதிரி நம்மள மண் சட்டி மாதிரி செஞ்சு வைக்கிறார் இந்த பரமேஸ்வரர் அப்படின்னு அர்த்தமாயிடும். அப்படின்னா அப்படி எல்லாமே அவரால் தான் இயங்குது அப்படின்னா நம்ம செய்யற நல்ல செயல்களும் தீய செயல்களுக்கும் அவர் தானே பொறுப்பு. அதானே லாஜிக். சரி, இது ஒரு தர்க்க ரீதியான வாதம். எல்லாத்துமே அவர் தான் படிக்கிறாரு, எல்லாத்துமே அவர் தான் கட்டுப்படுத்துறாரு, அவர் தான் வந்து எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம செய்யற எல்லா செயல்களுக்கும், அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, அதுக்கும் அவர் தான் பொறுப்பே ஒழிய நம்ம யாரும் தனிப்பட்ட முறையில் பொறுப்பாக முடியாது இல்லையா? அப்ப இது வந்து அங்க தர்க்க ரீதியா அது வந்து நமக்கு இடிக்குது. சரி, அப்ப அப்படி இல்லை, அதுக்கெல்லாம் வந்து வேற ஒரு சக்தி, நம்மளுடைய நல்ல செயலுக்கு ஒரு சக்தி, தீய செயலுக்கு ஒரு சக்தின்னு நீங்க வெவ்வேறுன்னு சொன்னீங்கன்னா அப்ப ஈஸ்வரர் தான் எல்லாம், சர்வசக்தி, எல்லாமே அவன் தான், அவன் செயல், அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு நீங்க சொல்ல முடியாது அல்லவா? அந்த நம்பிக்கை பொய்யாயிடுது அப்படின்னு முதல் வாதத்தை வைக்கிறார். இந்த அநாத பிண்டிகருடைய சமய மாற்றத்துல நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, புத்தர் வந்து கடவுள் நம்பிக்கையை பற்றி பெருசா எதுவும் சொன்னதில்லை அப்படின்னு பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் கடவுள் பற்றி பேசவே இல்லை. ஆனா இந்த இடத்துல கடவுள் நம்பிக்கையை தகர்க்கிறார். ஒரு தர்க்க ரீதியாக ஒரு வாதங்களை வைத்து கடவுள் நம்பிக்கையை தகர்க்கிறார். ஏன்னா அநாத பெண்டிகா பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாமே இருக்கு. அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர், மன்னருடைய கருவூல அதிகாரி அப்படின்னும் போது மிகப்பெரிய அதிகாரம் இருக்கு, பவர்ஃபுல். அப்ப அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஏதோ ஒரு தேடல்லாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தர்க்க ரீதியான விவாதம், அவ்வளவுதான். அதனால இந்த இடத்துல தர்க்க ரீதியாகவே அவர் அணுகிறாரு புத்தர். அப்போ இந்த சமய மாற்று செயற்பாடுகள்ல நம்ம ஏற்கனவே பார்த்துக்கணும், ஒவ்வொரு சமய மாற்று செயற்பாடுகளையும் நமக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்கு, ஒவ்வொரு மெசேஜ் இருக்கு. சென்ற சமய மாற்றத்துல பிம்பிசாரர் மற்றும் சாரிபுத்தர் மொகல்லானாவுடைய சமய மாற்றத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மூர்க்கத்தனமான நம்பிக்கை உள்ள காசியப்பர்களை வந்து ஒருத்தர் போய் மாத்துறாரு அப்படின்னா அவர் மிகப்பெரிய அறிவாளியாகவும் ஒழுக்கமானவராகவும் தான் போதிப்பதை தானே பின்பற்றக்கூடியவராகவும் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு கிடைக்குது. அப்படின்னா நம்ம வந்து பௌத்தத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா முதல்ல பௌத்தத்தை நம்ம புரிஞ்சிருக்கணும், அதை நம்ம பின்பற்றணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம சொன்னோம்னா அது போய் எடுபடும், இல்லைன்னா அது எடுபடாது. அப்போ பௌத்தம் ஏன் பரவல, பௌத்தம் ஏன் பரவலன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம அதை பின்பற்றணும், பின்பற்றி நம்ம பிறருக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டணும். அப்பதான் நம்ம சொல்றது மற்றவங்களுக்கு கேட்பான். அதுதான் அங்க கிடைக்கிற மெசேஜ். இங்க கிடைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இங்க வந்து ஒரு தர்க்க ரீதியான வாதம். அப்போ ஏன்னா அவருக்கு வந்து ஒரு தேவைன்னு எதுவும் கிடையாது அநாத பண்டிகர். அவர் நல்லா விருந்தெல்லாம் முடிச்ச பிறகு ஒரு கேள்வியா தான் வைக்கிறார், எனக்கு ஏதாவது ஒரு சமய ரீதியான ஒரு சொற்பொழிவு கொடுங்க. அப்போ இதை வந்து தர்க்க ரீதியா அதை அணுகிறார். அப்போ கடவுள் நம்பிக்கையை பற்றி புத்தர் எதுவும் பேசல அப்படிங்கிறதே வந்து ஒரு தவறான புரிதல். இங்க வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம் அநாத பெண்டிகருடைய இந்த உரையில இருந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரி, அப்ப அடுத்த பாயிண்ட், முதல் பாயிண்ட் வந்து
அவர் நல்லா வந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டார். எல்லாமே அவன் செயல் அப்படின்னா இருந்தா, எல்லாமே படைப்பு கடவுளாகத்தான் காரணம் அப்படின்னா, நம்ம செய்யற எல்லா நல்ல செயல்களுக்கும் தீய செயல்களுக்கும் அவர் தானே பொறுப்பு. இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் வேற ஒருத்தர் அப்படின்னா, அப்ப அவரை நீ வந்து எல்லாம் வல்ல இறைவன் அவரே அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. அடுத்தது, சரி, சர்வ வல்லமை பொருந்திய பரம்பொருள் தான் எல்லாவற்றும் தோற்றத்துக்கான காரணமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பொருளுமே வந்து ஏதோ ஒன்றுல தான் தோன்றுது. இப்போ வந்து தாவரங்கள் விளையுது அப்படின்னா அது விதைகள்ல இருந்து உருவாகுது. அதே மாதிரி ஈஸ்வரர்கிட்ட தான் எல்லா உயிர்களும் வருது அப்படின்னா, அது எப்படி அவர் வந்து படைத்தவராக இருக்க முடியும்? ஏன்னா அப்ப அவரே வேற இதுல இருந்து தான் உருவாகி இருக்க முடியும். ஏன்னா எல்லாமே ஒரு பொருள்ல இருந்தா இன்னொரு பொருள் வருதுங்கிறது நம்ம சுத்தி நம்ம பார்க்கறோம். ஒரு அம்மா கிட்ட இருந்தா ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு விதையில இருந்தா ஒரு தாவரம் உருவாகுது, ஒரு மாடு கிட்ட இருந்தா பால் கிடைக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்க்கறோம். அப்போ ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு இடத்துல இருந்து தான் வருது. அப்ப நம்மெல்லாம் பரமேஸ்வரன் கிட்ட இருந்து வந்தோம்னா, அப்ப அந்த பரமேஸ்வரன் யாருகிட்ட இருந்து வந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ அவர் தான் வந்து எல்லாவற்றின் தோற்றத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு இது இரண்டாவது தர்க்கம். சரி, மூன்றாவது பாயிண்ட் இருக்கிறார். அப்படி சர்வ வல்லமை பொருந்திய பரம்பொருள் தான் எல்லாவற்றையும் படைத்ததா நீங்க நம்புறீங்களே, அப்படி அவர் தான் படைத்ததாக இருந்ததுன்னா, அவர் ஏன் எல்லாவற்றையும் இன்பம் அளிக்கக்கூடியதாக படைக்கல? இந்த உலகத்துல இப்ப எல்லாமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி படைச்சிருக்கலாமே அவரு. நம்ம ஆனா அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் மகிழ்ச்சி கொடுக்குது, ஒரு சில விஷயங்கள் துக்கம் கொடுக்குது. அப்ப துக்கம் கொடுக்குற விஷயத்தையும் அவர் தானே படைச்சிருக்கிறாரு. ஏன் அப்படி படைச்சிருக்கோம்? சர்வ வல்லமை பொருந்திய அந்த பரம்பொருள்னா, அவர் படைக்கக்கூடிய இப்ப ஒரு குயவன் எப்படி மண்பாண்டங்களை படைக்கிறானோ, அந்த மாதிரி அவர் படைக்கிறாருன்னே வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது, குயவன் யாராவது வந்து வேணும்னே ஒரு உடைஞ்சு போன பானையை செய்வானா? இல்ல பார்க்கிறதுக்கு அசிங்கமா இருக்கக்கூடிய ஒரு பானையை செய்வானா? அந்த மாதிரி செய்ய முடியாது இல்லையா? அவன் செய்யற ஒவ்வொரு மண்பாண்டமும் நேர்த்தியாக, அழகாக இருக்கணும்னு தான் அவன் விரும்புவான். அப்ப அப்படிதான் அவன் படைச்சிருப்பான். அப்போ உண்மையிலே உங்கள் பரமேஸ்வரன் தான் எல்லாத்தையும் படைக்கிறதா இருந்தா, ஏன் ஒவ்வொருத்தரையும் வெவ்வேறு மாதிரி படைக்கிறாரு? ஏன் ஒருத்தனை வந்து ரொம்ப கஷ்டப்பட விடுறாரு? ஒருத்தனை வந்து ரொம்ப சந்தோஷப்பட விடுறாரு? அப்ப அது தவறு தானே. அது எப்படி அப்போ ஒரு பரம்பொருள் படைத்திருக்க முடியும்? அப்படின்னு இது ஒரு அடுத்த தர்க்கமா வைக்கிறாரு. சரி, அடுத்தது அவருடைய தர்க்கத்தை வந்து தொடர்றாரு. ஒருவேளை சரி, அப்ப அப்படின்னா இந்த கடவுள், தலைவிதி அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. அப்படி தோற்ற கோட்பாடுன்னே எதுவுமே இல்ல. அதாவது அப்படியே வருது. ஏதோ ஒரு காரணத்தினால வருது. அது பாட்டு வாழுது. அதுக்கப்புறம் அதுவே செத்து போகுது. அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையை உடையவராக இருந்து. ஏன்னா இந்த மாதிரியான கொள்கையும் அந்த காலத்துல இருந்தது. ஏன்னா புத்தர் வாழ்ந்த காலத்தில் 62 தத்துவங்கள் இருந்தது. அதுல ஒரு சில தத்துவங்கள் இப்படிதான் சொல்லுச்சு. எதுவுமே யாருக்குமே கட்டுப்படுறதுக்கு எல்லாம் கிடையாது. அதாவது அப்படியே தோன்றும், தான் இஷ்டத்துக்கு செய்யும், அதுக்கப்புறம் செத்து போயிடும், செத்து போன பிறகு எதுவுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு தத்துவமும் இருந்தது. சார், ஒருவேளை நீங்க அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்பவராக இருந்தால், ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து எல்லாத்தையும் கடவுள் தான் படைக்கிறாரு, கடவுள் தான் கட்டுப்படுத்துறாரு, அதுக்கப்புறம் நம்ம எப்ப சாகணும்னு அவர் தான் தலையில எழுதி வச்சிடுறாரு, செத்த பிறகு அவர்கிட்ட போய் மோட்சத்துக்கு போறதா நரகத்துக்கு போறதாங்கிறதும் அவர் தான் முடிவு பண்றாரு அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லும்போது, இன்னொரு தத்துவம் இந்த பக்கம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி இல்லையா? அப்ப இதுக்கும் ஒரு தர்க்கம் வைக்கிறார். அப்ப சரி, எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க நம்புறதா இருந்தா, அப்ப ஏன் நம்ம வாழ்ற வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு சில கட்டுப்பாடுகளோட வாழணும்? எதுக்கு ஒரு சமூகத்துல சட்டதிட்டங்கள் தேவைப்படுது, ஒழுக்கம் தேவைப்படுது இல்லையா? எது வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துடலாம் அப்படின்னு இருந்ததுன்னா, ஏன் ஒரு ஒரு மனிதன் மேலேயும் ஒரு சில கட்டுப்பாடுகளை அந்த சமூகம் விதிக்குது? இல்ல. அப்போ ஒரு சில இலக்குகளை அடையிறதுக்கு நம்ம ஒரு சில வழிமுறைகளை எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு மெத்தடை வந்து கையாண்டிருப்போம். அந்த மெத்தட் ஃபெயிலியர் ஆன உடனே நம்ம வேற ஒரு மெத்தடை நம்ம அடாப்ட் பண்றோம். நம்மளே நம்ம செதுக்கிக்கிறோம், மேம்படுத்திக்கிறோம். அதுக்கான நீடு இருக்கு. எல்லாம் அதது படி இஷ்டப்படி தான் நடக்கும். நம்மளால எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தா, நம்ம ஏன் வந்து அதெல்லாம் பழகிக்கணும்? நம்ம ஏன் வெவ்வேறு வழிமுறைகளை உருவாக்கிக்கணும்? வெவ்வேறு வழிமுறைகளை நம்ம கையாளணும். இத இந்த மெத்தட்ல பண்ணா இது ஜெயிக்க முடியும். இந்த மெத்தட்ல பண்ணா இது தோத்துருவோம் அப்படிங்கிறத நமக்குள்ள நம்ம எப்படி உருவாக்கிக்க முடியும்? ஏன்னா எதுவுமே நம்ம கட்டுப்பாடுல இல்லைன்னா அதுக்கான அவசியமே இல்லாம போயிடும்ல. ஆனா யதார்த்தம் அப்படியா இருக்கு?
ஒரு சிலர் வந்து நல்ல வழியா செஞ்சா அவன் ஜெயிக்கிறான், அதே வந்து அவன் தப்பா செஞ்சிட்டான்னா அவன் தோத்துருவான். அப்ப இந்த மாதிரி மாறுது இல்ல, அது நம்ம கையில தானே இருக்கு. அப்ப இதை எப்படி நீங்க வந்து ஆஹ், எதுவுமே கட்டுப்பாடே இல்லை, அதாவது அதாவது இஷ்டத்துக்கு தான் உருவாகுது, வளருது, சாகுது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை நம்ம எப்படி நம்ப முடியும்? அப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் வந்து ரெண்டுமே வந்து ஒரு குழப்பம். அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இல்லாம எல்லாமே தோன்றி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா காரணமே இல்லாம அது அது அப்படியே அப்படியே தோன்றுறதுனாலும் நமக்கு வந்து ஒரு மொராலிட்டி, ஒரு ஒழுக்கம் வந்து அந்த சமூகத்துக்கு அவசியம் இல்லாம போயிடுது. தான் இஷ்டத்துக்கு எல்லாருமே இருந்துக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அதே சமயத்துல இல்ல இல்ல, மேல இருந்து ஒரு சக்தி தான் நம்மளை படைக்குது அப்படின்னா அப்ப அந்த சக்தி நம்மளை தண்டிச்சிருவோம் அப்படின்னு பயபக்தியோட வாழணும் அப்படின்னா அந்த மாதிரி சர்வ வல்லமை பொருந்திய சக்தியும் காரணம் கிடையாது. ஏன்னா நம்ம அதுக்கான தர்க்கத்தையும் பார்த்துட்டோம். அப்போ ஏதோ ஒரு காரணம் இருந்து அதுதான் எல்லாத்தையும் படைக்குது அப்படிங்கிற ஒரு வல்லமை பொருந்திய சக்தியும் கிடையாது. அதே சமயத்துல எந்த காரணமுமே இல்லாம எதேச்சாதான் எல்லாம் தோணுது அப்படின்ற தத்துவமும் கிடையாது. அப்ப என்னதான் இந்த உலகத்தை இயக்குது அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் தான் விளைவுகளை ஏற்படுத்துது. கம்ம விபாங்கா, நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான விளைவு அங்கதான் வரும். இப்பதான் வந்து கம்ம நியதியை வந்து கொண்டு வர லா ஆஃப் கம்மா. அப்போ நம்ம செய்யற வேலைகள் செயல்கள் நல்ல செயல்களா இருந்தா அது நல்ல விளைவுகளை கொடுக்கும், தீய செயல்களா அது தீய விளைவுகளை கொடுக்கும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய விதிமுறை, இதுதான் நியதி அப்படிங்கறதான் புத்தருடைய தத்துவமா சொல்றாரு. அப்ப இதுதான் காரண காரிய தத்துவம். இந்த உலகம் முழுவதும் ஏதோ ஒரு காரணம், அதனால் விளையக்கூடிய ஒரு காரியம். இப்படிதான் இந்த காரண காரிய விதியின் கீழ் தான் இயங்குது. அது எதை சார்ந்து இருக்கும் இந்த காரணம் காரியம்னா அது மனம் சார்ந்ததாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அதுக்கும் ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஒரு தங்க கோப்பை முழுவதும் தங்கத்தால் தான் உருவாகுது. ஒரு கோல்டன் கப் அப்படின்ற அது ஃபுல்லா அது தங்க கோப்பைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது ஃபுல்லா தங்கத்துல உருவாயிருக்கு. அதே மாதிரி நம்ம மனதில் உருவாகக்கூடிய ஒரு துக்கமோ மகிழ்ச்சியோ இருந்தா அது மனதில் தான் உருவாகி இருக்க முடியும். அது மனது தான் அதுக்கான காரணமா இருக்க முடியும். தங்க கோப்பையை உருவாக்குறதுக்கு எப்படி தங்கம் தான் காரணமாக இருக்க முடியுமோ அதே மாதிரி மனதில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் துக்கத்துக்கும் அந்த மனசு தான் காரணமா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு உதாரணம் வைக்கிறார். ஆக மொத்தம் அது மனசுல தான் அதுக்கான காரணம் இருக்கு. அப்போ ஈஸ்வரனை வணங்குறதையும் பிரார்த்திக்கிறதையும் நம்ம கைவிட்டுடுவோம். பிரயோஜனம் இல்லாத யூகத்தின் அடிப்படையிலான வெட்டி பேச்சுகள்ல நம்ம நேரத்தை நம்ம இழக்க வேண்டாம். எது உண்மையோ அதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அனந்த பிண்டிகருக்கு வந்து இதுல வந்து நீங்க சொல்றதுல இருக்கிற உண்மை எனக்கு புரியுது, நான் உங்களோட கொஞ்ச நேரம் மனம் திறந்து பேசணும், அதை கேட்ட பிறகு நான் என்ன செய்யணும் அப்படிங்கறது நீங்க எனக்கு கொஞ்சம் அறிவுரை கொடுக்கணும், ஏன்னா எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வேலை மிகுந்த வாழ்க்கை, ரொம்ப பிஸி லைஃப். ஏன்னா ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்காரு இல்லைங்களா, மன்னருடைய கருவூல அதிகாரின் போது வரவு செலவு கணக்கு கஜானாவை பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை. அது மட்டும் இல்லாம இவர் தனிப்பட்ட முறையிலையும் இவர் மிகப்பெரிய செல்வந்தர், வணிகர். அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து பணத்தை கொடுத்து கடன் கொடுத்து அதன் மூலம் வந்து பொருளை பெருக்குபவர். இந்த வட்டிக்கு விடுறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பார். இப்போ இந்த மாதிரி எனக்கு அதிக செல்வம் சேர்த்துள்ளதுனால பொறுப்புகளும் அதிகமா இருக்கு. ரொம்ப பிஸியா என்னோட வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அவ்வளவு பிஸியா இருந்தாலும் நான் வந்து ரொம்ப சலிச்சுக்கிட்டு வேலை செய்யல, ரொம்ப விரும்பி தான் நான் என்னுடைய வேலை செய்யறேன், முழு ஈடுபாட்டோட செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம என்னுடைய தொழிலை நம்பி என்கிட்ட வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ கொஞ்ச காலமா நான் வந்து உங்களுடைய சீடர்கள் பல பேர் வந்து துறவு வாழ்க்கையின் இன்பத்தை போற்றுபவர்களாகவும் இந்த பரபரப்பான உலக வாழ்க்கையை துறப்பவர்களாகவும் இருக்கிறதா கேள்விப்படுறேன். அவங்க எல்லாம் வந்து இதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு பிஸி லைஃபை வந்து விட்டுட்டு நிம்மதியா வந்து துறவரம் பூண்டு உங்களோட இருக்கிறதா கேள்விப்படுறாங்க. அதுதான் வந்து இன்பத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே. நீங்களுமே அதே மாதிரி உங்களுடைய அரச வாழ்க்கை, ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், செல்வந்த ஒரு வாழ்க்கையும் அதிகாரமிக்க ஒரு வாழ்க்கையும் விட்டுட்டு நன்னெறி பாதையை கண்டுபிடிச்சு உலக மக்கள் எல்லாருமே நிம்மதியா வாழும் வழியை நீங்க போதிப்பவரா இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நானும் அதே மாதிரி நல்ல வழியில நடந்து சக மனிதர்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி நானும் எல்லாருக்கும் சேவை செய்யணும்னு நினைக்கிறேன்.
அப்படின்னா நானும் என் செல்வத்தையும் குடும்பத்தையும் வணிகத்தையும் விட்டுட்டு உங்களை மாதிரி துறவி ஆகணுமா? அப்படி துறவியாகி சமய வாழ்க்கை மேற்கொண்டா மட்டும்தான் நான் நீங்க சொல்ற அந்த நிப்பானா நிம்மதியான வாழ்க்கையை அடைய முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய சமயங்கள்ல எனக்குமே எழுந்திருக்கு. அதாவது நம்ம தம்மத்தை போதிக்கிறோம். முழுமையா நம்ம தம்ம வாழ்க்கையில ஈடுபட்டுக்கலாமா? அப்ப தம்மத்தை மட்டுமே நம்ம ஆஹ், சேவையாக செய்யலாமா? ஆனா அப்ப என் மைண்ட்ல என்ன வரும் அப்படின்னா, அதே சமயத்தில் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம ஒரு மருத்துவத்துறையை படிச்சிருக்கிறோம், ஒரு பெரிய மருத்துவமனையை நிறுவி இருக்கிறோம், அங்க நம்மளை நம்பி நிறைய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, பணியாளர்கள், அதுக்கப்புறம் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, மக்கள் வராங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தம்மத்துல மட்டும் எப்படி போறது? அப்ப அந்த பணியை நம்ம செய்ய வேண்டாமா? இது ஒரு மிகப்பெரிய குழப்பம் எனக்குமே அடிக்கடி வரும். நான் எப்பயுமே சொல்லுவேன், எப்போ நமக்கு குழப்பம் வந்தாலும் ரெண்டு பேர்கிட்ட அதுக்கான பதில் கிடைச்சிரும். ஒன்று பாபா சாஹிப், இன்னொன்று புத்தர். பாபா சாஹிப்போட நூல்களில் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் இருக்கும். புத்தருடைய போதனைகளில் கண்டிப்பாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு போதனைகள் நிறைந்தது புத்தருடைய தத்துவம். இப்போ இந்த கேள்விக்கு புத்தர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அநாத பிண்டிகாவோட கேள்வி ரொம்ப நியாயமா இருக்கு. நான் ஒரு மிகப்பெரிய பிஸி லைஃப்ல இருக்கேன். அதுல நான் நல்லா ஈடுபாட்டோட சந்தோஷமா தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா அதே சமயத்துல உங்களுடைய துறவிகள்லாம் இந்த மாதிரி பிஸி லைஃப் எல்லாம் விட்டுட்டு வந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும்னு போதிக்கிறாங்க. இப்ப நான் என்ன செய்யறது? நான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை மாதிரி துறவியானாதான் நான் மக்களுக்கு சேவை செய்ய முடியுமா? அப்பதான் அதுதான் உண்மையிலே சந்தோஷமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லறமா அல்லது துறவரமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பட்டிமன்றம் உண்டு. அப்ப புத்தர் பதில் சொல்றார், சமய வாழ்க்கையோட இன்பத்தை என் வழி மார்க்கத்தை பின்பற்றி யார் வேணும்னாலும் அடையலாம். என் வழி மார்க்கத்தை பின்பற்றணும், அதுதான் அந்த ஃபார்முலா. இந்த என் வழி மார்க்கத்தை யார் பின்பற்றுறாங்களோ அவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் பீஸ், இன்பத்தை அடைய முடியும், நிப்பானா நிம்மதியை அடைய முடியும். யார் ஒருத்தன் செல்வத்தின் பின்னால் அலைகிறானோ அவன் அந்த ஆசையை விட்டணும், இல்லைன்னா அவனுடைய மனம் விஷமாயிடும். ஆனா யார் ஒருத்தன் செல்வத்தின் பின்னால் அலைவதில்லையோ, செல்வந்தராக இருந்து கொண்டு தன் செல்வத்தை சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவங்க தன்னுடைய சக மனிதர்களுக்கு நன்மை செய்பவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க உங்க இப்போ நீங்க இருக்கிற மாதிரியே உங்களுடைய தொழில்ல நீங்க முழு ஈடுபாட்டோட நீங்க உங்களுடைய பணியை தொடருங்க. நீங்க விட்டுட்டு துறவரம் வரணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற செல்வமோ அல்லது வசதியான வாழ்க்கையோ அல்லது அதிகாரமோ தவறு கிடையாது. அது உங்களை அடிமைப்படுத்திடாது. ஆனா செல்வத்துக்காக, வசதியான வாழ்க்கைக்காக, அதிகாரத்துக்காக யார் ஒருத்தன் அலையறான் பாருங்க, அவனை தான் அது அடிமைப்படுத்திடும். செல்வம் வச்சுக்கிறது தப்பு இல்லை, அந்த செல்வத்தின் பின்னாடியே அலையக்கூடிய ஒரு மனநிலை இது, அதுதான் தவறு. அதுதான் பைபிள்ல கூட ஒரு டிமோத்தி அப்படிங்கிற இதுல சொல்லுவாங்க. அதை தவறா கூட பிரகடனப்படுத்தி இருக்கிறதா அதுல ஒரு கான்ட்ரவர்சி வரும். மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில், எல்லா கஷ்டங்களுக்கும் பணம் தான் காரணம் அப்படின்னு. அப்படி இல்லை, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, லவ் ஆஃப் மணி, அதாவது பணம் பிரச்சனை கிடையாது, பணத்தின் மேல இருக்கிற ஆசை தான் பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படி சொல்லுவாங்க. பைபிள்ங்கிறது புத்தருடைய காலத்துக்கு பிறகு வந்தது. ஏன்னா புத்தர் கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்னாடி பிறந்தவர். அப்படின்னா என்ன, கிறிஸ்து புத்தருக்கு 500 வருடங்களுக்கு பிந்தைய நபர். அப்போ பைபிள்ல இது கொடுத்துருக்கு அப்படின்னா அது புத்த தத்துவத்துல ஏற்கனவே சொன்னப்பட்ட விஷயம்தான். அதுதான் இங்கேயும் சொல்றாரு. அதாவது உங்களுடைய பணம் பிரச்சனை கிடையாது, நீங்க செல்வந்தரா இருக்கிறீங்க அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது, அதனால அதை விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு நான் எப்பயுமே சொல்றது கிடையாது. அந்த பணத்து மேல இருக்கக்கூடிய வெறித்தனமான ஆசை தான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப அதெல்லாம் விட்டுட்டு ஒருவேளை துறவரமே வந்துடுறான்னு வச்சுக்கோங்களேன். துறவரத்தினுடைய நோக்கம் தான் அங்க ரொம்ப முக்கியம். துறவரம் வர்றதே நம்ம ஒரு ஜாலியா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, ஒரு ஓய்வான வாழ்க்கையை வாழ்றதுக்காக இந்த உலகத்துல இருந்து விடுபட்டு ஒரு பிக்கு வராரு அப்படின்னா அதனால அந்த பிக்குக்கு எந்த பயனும் கிடைச்சிடாது. ஒரு செயலற்ற சோம்பேறித்தனம் அருவருக்கத்தக்கது.
ஆற்றலற்ற வாழ்க்கை வெறுக்கத்தக்கது அது. அப்போ துறவரமே வந்தா கூட நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா மரத்தடியில் தூங்குறதுக்காக நீ துறவரம் வரல. போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குறது அது கிடையாது. இங்க வந்தாலும் இங்கேயும் ஒரு நோக்கம் இருக்கு. இங்கேயும் உன்னுடைய ஆற்றலையும் முழு ஈடுபாட்டோடையும் பயன்படுத்தி உன்னோட மனதை பக்குவப்படுத்தி அதனால் கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்தை போய் நீ நடந்து போய் எல்லா இடத்துலையும் போதிக்கணும். மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறது நம்மளுடைய சேவை. அந்த தம்ம சேவையை செய்யறதுக்காக தான் ஒருத்தர் துறவரத்துக்கு வரணுமே வழி தான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வரக்கூடாது. செல்வம் தான் இங்க பிரச்சனை கிடையாது. செல்வம் வைத்திருக்கிறவர்கள் கூட மனசு சார்ந்த பிரச்சனை நிறைய இருக்கும். அண்மையில கூட ஒரு மிகப்பெரிய நகைக்கடை அதிபர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு நம்ம நியூஸ்ல பார்த்தோம். அவ்வளோ பணம் இருக்கிறவங்க இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் நகைக்கடைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு என்ன கஷ்டம் இருந்திருக்க முடியும்? அதான் பண கஷ்டம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, மன கஷ்டம். அப்ப அந்த மன கஷ்டத்தினால அவர் தற்கொலைக்கு போறார். அப்ப அதை மாத்தரக்கூடிய ஒரு சேவையை செய்யணும் அப்படின்னா அது துறவரத்தில் இருக்கக்கூடிய பிக்குகளுடைய வேலை. இங்க பல பரபரப்பான வாழ்க்கையில இருந்து விடுபட்டு நான் ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக பிக்கு லைஃப்க்கு வர்றது கிடையாது. இங்க எல்லாரும் நமக்கு கொண்டாந்து கொடுத்துருவாங்க, நம்ம அதை சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கலான்றதுக்காக ஒரு துறவரத்துக்கு வந்தாக்க அது துறவரமும் வேஸ்ட். அப்போ இல்லறமா துறவரமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது இல்லறத்துல இருக்கிற எல்லாரும் மோசமானவர்கள்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி துறவரத்துல இருக்கிறவங்க எல்லாரும் யோக்கியமானவர்கள்னு கிடையாது. நோக்கம்தான் ரொம்ப முக்கியம். இல்லறத்துல இருந்துக்கிட்டு டெய்லி நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு அதன் மூலம் நம்ம வருமானத்தை ஈட்டி நிறைய பேருக்கு நம்ம உதவிகரமாக இருக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் அது நல்லது. அதே மாதிரி துறவரத்தில் வந்த பிறகு கூட துறவரத்தினால் இந்த பற்றற்ற தன்மையினால் கிடைக்கக்கூடிய உயர் ஞானத்தை பயன்படுத்தி நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். அப்பதான் அதுவுமே நல்லது. அப்ப இந்த இல்லறமா துறவரமாங்கிறத விட நம்ம இல்லறத்துல இருந்தாலும் சரி துறவரத்துல இருந்தாலும் சரி என்ன செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. தத்தாகத்தருடைய தம்மத்துல எல்லாருமே இல்லறத்தை விட்டுட்டு துறவரம் வந்துடணும்னு அர்த்தம் இல்லை. இதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்பயும் புத்திசம் பத்தி சொன்ன உடனே புத்தம்னா அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு பிக்கு ஆயிடணும், அப்படியே பற்றற்ற அப்படியெல்லாம் எப்படிங்க இருக்க முடியும், ஆசை இல்லாம எப்படிங்க வாழ முடியும், எல்லாம் ப்ராக்டிக்கலே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பௌத்தம் ஏற்றவர்களே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பௌத்தம்னா உடனே பிக்குவா போனாதான் அது பௌத்தம், அது இல்லாத வரைக்கும் அது பௌத்தமே கிடையாது. அப்ப பௌத்தமே இல்லைன்னும் போது நான் எந்த ரேஞ்சில் இருந்தானே நான் பாட்டு ஜாலியாவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறான். அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னு புரிஞ்சுக்கிறான். தான் நேரா பிக்குவானாதான் அந்த பௌத்தர். அப்படி இல்லைன்னா யாருமே பௌத்தர் கிடையாது, நான் எப்படியோ இருந்துட்டு போறேன், நீயும் பௌத்தர் கிடையாது நானும் பௌத்தர் கிடையாது அப்படின்னு நினைச்சிடறாங்க. இது அப்படி கிடையாது. இல்லற வாழ்க்கையில இருந்தாலும் நம்ம தம்மத்தை பின்பற்ற முடியும். அப்ப தம்மத்தின் போதனை என்ன அப்படின்னா தான் அப்படிங்கிற அகங்காரத்தை விட்டொழியும். நம்ம என்ன வேலை செய்யறோமோ, நம்ம ஒரு சாதாரண அலுவல் அதிகாரியா இருக்கலாம், ஒரு வணிகராக இருக்கலாம், இந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இல்லை ஒரு மருத்துவராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம். என்ன வேலை செஞ்சாலும் அங்கே தான் அப்படிங்கிற அகங்காரத்தை வச்சுட்டு மனசை தூய்மையாக வச்சுட்டு புலன் இன்பத்திற்காக ஏங்குறத கைவிட்டுட்டு நேர்மையா வாழ்ந்தா போதும். இதுதான் தம்மம். இதுக்கு துறவரம் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப எந்த வேலையை நம்ம செஞ்சா இப்போ இந்த இதுல எனக்கு பதில் கிடைச்சிச்சு. அப்ப நான் மருத்துவ தொழில நான் தொடரணும், ஆனா அதை தம்மத்தின் வழியில் நான் மருத்துவம் செய்யணும். அதுதான் புத்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த எந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் தன்னுடைய பணியில அவங்க தம்மத்தை இணைச்சிட்டாங்க அப்படின்னா அது தனக்கும் நல்ல பலனை கொடுக்கும், இந்த சமூகத்துக்கும் நல்ல பலனை கொடுக்கும். அதுதான் தம்மத்துடைய நோக்கம். அப்போ நிம்மதிங்கிறது இல்லறத்துல இருந்துகிட்டு தொழில் செய்வர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை அரசர்களாகவே இருந்தாலும் சரி, இல்லை துறவரம் பூண்டவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நிம்மதி எப்ப கிடைக்கும்னா எடுத்த காரியத்தில் முழு ஈடுபாட்டுடன் முழு கவனத்துடன் முழு ஆற்றலுடன் செயல்பட்டு அதே சமயத்துல சுயநலத்துடன் இல்லாம உண்மையின் பக்கம்னா என்ன, நேர்மையா நியாயமா எது ரைட்டோ அதுதான். தனக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தான் எடுத்தா தப்பு இல்லை, ஆனா அடுத்தவன் எடுத்தா தப்பு அப்படி இருக்கக்கூடாது. அதெல்லாம் அவனுக்கு அதாங்க ரூல்ஸ், எனக்கு அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனசாட்சி படி யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் நம்ம நினைப்போம், அப்படித்தான் நம்ம பழகிருக்கோம். ஏன்னா நம்ம போடுற ரூல்ஸ் எல்லாம் நமக்கு கிடையாது, யாருக்கோ. அப்படி அப்படி ஒரு இன்பார்ன் ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருந்திருக்கு. அதை உடைச்சிட்டு வெளியில வரணும். உண்மையின் பக்கம் இருக்கும். இந்த இடத்துல இது எனக்கா இருந்தாலும் சரி, என் பிள்ளைங்களா செஞ்சாலும் சரி, நான் செஞ்சாலும் சரி, இது தப்பு தான், செய்யக்கூடாது
அப்படிங்கிறத மனசை தூய்மைப்படுத்துறது. அப்போ இல்லற வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட, ஒரு தண்ணியிலே இருந்தா கூட தண்ணீரை ஒட்ட விடாத ஒரு தாமரை மலர் மாதிரி, இல்லற வாழ்க்கையிலே இருந்தா கூட வெறுப்பும் பொறாமையும் அண்ட விடாமல் யார் ஒருத்தன் வாழ்றானோ அவனுக்கு மகிழ்ச்சி, அமைதி, பேரின்பம் கண்டிப்பா மனசுல கிடைக்கும். இதுக்கு துறவறம் தான் போகணும்னு அவசியம் இல்லை. அன்றாட வாழ்க்கையிலே இருந்துட்டு கூட மனசை வந்து பற்றற்ற நிலையில விருப்பு வெறுப்பு இல்லாம, பொறாமை இல்லாம நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு மகிழ்ச்சியோட, அமைதியோட, பேரின்பத்தோட இருக்கும். மகிழ்ச்சி, அமைதி ரெண்டும் இருக்கணும். அப்பதான் அது பேரின்பம். இந்த மகிழ்ச்சிங்கிறது நமக்கு வந்து இந்த புலன் இன்பங்களால் கிடைக்கக்கூடியது கூட மகிழ்ச்சி தான். நிறைய சாப்பாடு கிடைச்சிச்சுன்னா அது மகிழ்ச்சி. நம்ம விதவிதமா ஆசைப்படுற எல்லா உணவுகளும் கிடைச்சதுன்னா மனசு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அமைதியா இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஐயோ இவ்வளோத்து சாப்பிடலாமா, சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஐயோ ஏன்டா சாப்பிட்டோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சுகர் வந்துருமோ, எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்ச பிறகு வயிறு ஜீரணமாக முடியாம கஷ்டப்படுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு புலன் சார்ந்த ஆசைகளையும் நம்ம அந்த மகிழ்ச்சியை மட்டும் கிடையாது, அந்த மகிழ்ச்சியை வந்து அமைதியை கொடுத்தா மட்டும்தான் அது உண்மையிலே பேரின்பம். அது கரெக்டா அப்போ அந்த எந்த இடத்துல நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த அளவு தெரியும். அந்த அளவு தெரிஞ்சுக்கிறவங்க தான் விஸ்டம். அதுதான் அறிவு, அதுதான் சரியான பார்வை. அது தெரியல அப்படின்னா நம்ம வந்து அதிகமா அதை எடுத்துட்டு அதனுடைய அவஸ்தையில போய் மாட்டிக்கணும். ஏன்டா சாப்பிட்டோம்னு ஆயிடுது. ஒரு ஆஹ், ஆஹ், ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஆஹ், ஒரு இந்த எக்ஸிபிஷன் போகுதுன்னு வச்சுக்கோங்க, பொருட்காட்சி போன உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த ஜெயிண்ட் வீல் அதுல சுத்தினா அது சந்தோஷம் அப்படின்னு நினைக்குது, மகிழ்ச்சி. அப்ப ஏறி அதை சுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹ், ஒரு அதை சுத்திட்டு ஒரு 1 ரவுண்டு நமக்கு கொடுத்த காசுக்கு அவன் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பான். அதை சுத்திட்டு வந்து கீழே விட்ட உடனே இன்னும் கொஞ்ச நேரம் சுத்தி இருக்கலாமே அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க மனசு அமைதி கிடையாது, இன்னும் அது ஏங்குது. அப்ப அது வந்து ஒரு இன்பம் கிடையாது, மகிழ்ச்சி. அங்க சுத்துற வரைக்கும் மகிழ்ச்சி இருந்தாலும் இறங்கின உடனே ஐயோ அவ்வளவு காசை வாங்கிட்டு இவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டானே கீழே அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து இன்பம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல அங்க வந்து அப்போ சுத்தும் போது மகிழ்ச்சி தான் இருக்கு. ஆனா போக 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 தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இறங்கிட்டு ஐயோ ஏன்டா மேலே ஏறணும்னு இருந்தாலும் அதுவும் அமைதி கிடையாது. அப்ப அதுவும் பேரின்பம் கிடையாது. எந்த ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு, அதே சமயத்துல மனசை அமைதியாகவும் வச்சிருக்கோ அதுதான் பேரின்பம். அப்ப இது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா, அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டுறக்கூடாது. நமக்கு எது வேணுமோ, எது தேவையோ, எது வந்து நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டதோ அதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இதுதான் நான் வந்து அந்த புரிதல், தேவை, சக்தி, நம்ம சாத்தியம், அந்த யூஎன்எஃப்னு சொல்றது. அதை வச்சு நம்ம வந்து ரைட்டான ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த விஷயமே நமக்கு அமைதியை கொடுக்கும், பேரின்பத்தை கொடுக்கும். ஓகே, அப்ப ஆனந்த பெட்டிக்கா இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே இதுதான் உண்மையிலே எளிமையான அறிவார்ந்த தத்துவமா இருக்கு. இது நாள் வரைக்கும் நான் கேட்ட தத்துவங்கள் இது ரொம்ப வித்தியாசமான தத்துவமா தான் இருக்கு. உங்களுடைய கோட்பாட்டை நான் கண்டிப்பா உறுதியா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து அனந்த பிண்டிகா புத்தருடைய தேடரா மாறிடுறார். தேடரானா அவர் பிக்குவாக இல்ல, இல்லற வாழ்க்கையிலே இருந்துகிட்டு பௌத்த தம்மத்தை பரப்பக்கூடிய ஒரு உபாசகரா மாறிடுறார். புத்தருடைய தலைமை உபாசகர்கள் அப்படிங்கிறதுல ஆண்கள்ல வந்து அனந்த பிண்டிகரை தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி பெண்கள்ல வந்து விசாகா. விசாகா வந்து அவங்களும் வந்து ஒரு பெரிய ஆசிரமத்தை ஸ்ராவஸ்தியில அமைத்து கொடுத்துருக்குறாங்க. பெண், அவங்களும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அனாத பிண்டிகா வந்து ஆண்கள்ல இருக்கக்கூடிய தலைமை சீடர், அதாவது உபாசகர். அனாத பிண்டிகரை பத்தி அவ்வளோ நிறைய வரலாறு வந்து பௌத்த நூல்கள்ல நமக்கு கிடைக்குது. அனாத பிண்டிகருடைய அப்பா பேர் வந்து சுமனா. அனாத பிண்டிகருடைய மனைவி பெயர் வந்து புண்ணிய லக்கணா. புண்ணிய லக்கணா. அவருக்கு வந்து 4 குழந்தைகள். ஒரு மகன், 3 மகள்கள். மகனுடைய பெயர் வந்து காலா. மகள்களுடைய பெயர் வந்து மகா சுபுத்தி, சூழ சுப்புத்தி, அப்புறம் சுமனா. இந்த மாதிரி இவ்வளவு வரலாறுகள் வந்து அதுல கிடைக்குது நமக்கு. அப்புறம் அவருடைய டாக்டர் இன் லா பேர் கூட கிடைக்குது. அதாவது காலா பையன் இருக்கா இல்லையா, பையனுடைய மனைவி, அதாவது இவருடைய மருமகள் பெயர் வந்து சுஜாதா. இப்ப ஏன் இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்குது? அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா உண்மையாக இருந்த வரலாறு தான். ஏன்னா அதனால அதனுடைய எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து ஆதாரங்களா கிடைக்குது. ஏன் அனாத பெட்டிகரை பத்தி அவ்வளோ எழுதியிருக்காங்க அப்படின்னா அனாத பெட்டிகருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அந்த இடத்துல இருந்திருக்கு புத்தர் வாழ்ந்த காலத்துல. அதனால
புத்தருடைய அந்த தத்துவங்களை வந்து பின்னாளில் வந்த பிக்குகள் அவங்க வாய் வழியா அப்படியே கடத்துவாங்க இல்லையா, ஒவ்வொரு தலைமுறையா. அந்த மாதிரி தலைமுறையா வந்து அனந்தமிட்டிகருடைய வரலாறும் அப்படியே கடத்திட்டு வந்ததுனால நமக்கு வந்து துல்லியமா பௌத்த நூல்கள்ல அது குறிப்பிடப்பட்டிருக்கு. பாலியில வந்து இருக்கக்கூடிய பாலி கேனன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து புத்தருடைய வரலாறுல அனந்தபிண்டிகருடைய வரலாறும் மிக முக்கியமான ஒரு வரலாறாக இருக்கு. நம்ம இப்போ சமயமாற்று செயல்பாடுகள்ல நம்ம பார்த்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுல இருந்து நமக்கு செய்தி கிடைக்குது. நம்மளுடைய இன்றைய அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம இதுல இருந்து நிறைய தகவல்களை எடுத்துக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த சமய மாற்ற செயற்பாடுகளை நம்ம இந்த வாரம் பார்த்தோம். இனி அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பா அந்த சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தற்போரா டாக்ஸ்க்கு. மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். அடுத்த வாரத்துல பசை நதியின் சமய மாற்றம். பசை நதி வந்து கோசல நாட்டு மன்னர். ஏற்கனவே ஒரு மன்னர் சமய மாற்றத்தை பார்த்துட்டோம். ஒரு மகத நாட்டு மன்னர் பிம்பிசாரர். இப்ப அடுத்த வாரம் நம்ம பார்க்கிறது கோசல நாட்டு மன்னர் சமய மாற்றம், பசைய நதியின் சமய மாற்றம். ஜெய்பீம், நமோ புத்தாய. காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன்.